வணக்கம். மகரம் மகர ராசிக்கான மே மாத பலன்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா தெம்பாட்டம் இருக்க போதுங்க. வேலையில பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல கெத்தா வலம் வரலாம். ஆனா ஒண்ணுங்க, உங்க மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தா மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. வாய தப்பி கூட அவங்கள விமர்சனம் பண்ணிடாதீங்க. மரியாதை முக்கியம் பிகிலுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேருங்க. இல்லைன்னா வீணா கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா அந்த நேரத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அமைதியா இருந்தீங்கன்னா காரியத்தை சுலபமா சாவிச்சிடலாம். வியாபாரம் பண்றவங்களுக்கு மாசத்தோட முதல் பாதி பஞ்சு டயலாக் பேசுற மாதிரி சூப்பரா இருக்குங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா ரெண்டாவது பாதி கொஞ்சம் டல்லா இருக்குங்க. அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் புத்திசாலித்தனம்ங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதுவும் இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு குரு பகவான் அப்படியே அள்ளி தரப்போறாருங்க. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்த்த வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கை மேல கிடைக்குங்க. ஆனா மத்த பசங்க மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம மாசத்தோட ஆரம்பத்திலேயே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வீட்ல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வீட்டையே கலகலப்பா வைப்பீங்க. ஆனா இந்த மின்னணு சாதனங்கள் எல்லாம் அப்பப்ப மக்கர் பண்ணுங்க. அப்போ என்ன குடும்ப சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல பெரிய சங்கடம் இல்லாம போகுங்க. காசு பண விஷயத்துல குரு பகவானோட பார்வை உங்க மேல இருக்கிறதால பெரிய திண்டாட்டம் இருக்காதுங்க. ஆனா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு குரல் சொல்ற மாதிரி வர்ற வருமானத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்க சொல்றத கேட்டு நடந்தீங்கன்னா பணப்பை எப்பவும் நிறைஞ்சு இருக்குங்க. ஆரோக்கியத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால ராஜா மாதிரி தெம்பா இருக்கலாம். ஆனா ஒழுக்கமான சாப்பாடு, சரியான தூக்கம் இதெல்லாம் இருந்தா தான் உடம்பு இரும்பு மாதிரி இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாசம் நீங்க ஒரு ராஜ நட போடலாங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குங்க. கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பராசிக்கான மே மாத பலன்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா தெம்பாத்தான் இருக்க போதுங்க. வேலையில சின்ன சின்ன குடைச்சல் இருந்தாலும் பெருசா ஒன்னும் ஆகாது. வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்கறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்னு ரஜினி சார் சொன்ன மாதிரி நீங்க கெத்தா வேலையில ஜெயிச்சிடுவீங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு கல்லாவுல காசை அள்ளி போட போறாங்க. அதை நினைச்சு நீங்களே ஹான்னு குஷியில சிரிப்பீங்க. ஆனா வேலைக்கு போறவங்க மட்டும் கொஞ்சம் வாய தப்பி எதையும் பேசிடாம அமைதியா இருந்தீங்கன்னா தான் காரியத்தை சுலபமா சாதிச்சிடலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ராகுவும் கேதுவும் சேர்ந்து மண்டைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்பப்போ ஏண்டா இப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கம் கோவம் பத்திக்கிட்டு வந்தாலும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனச ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன கொடுமை சரவணன் இதுன்னு சொல்ற மாதிரி சில சங்கடங்கள் வந்தாலும் அப்புறம் எல்லாம் சரியாகிடுங்க. லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய புன்னகை வந்து ஒட்டிக்கும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாதான் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா கை மேல பலன் கிடைக்குங்க. காசு பண விஷயத்துல வரவு நல்லா வந்தாலும் சேமிப்புன்னு வரும்போது வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரியா எரிச்சலா இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவை குறைச்சு உங்க வரவு செலவு திட்டத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். சிக்கனம் சீரழிக்கும்னு இல்லாம புத்திசாலித்தனமா இருங்க. ஆரோக்கியத்துல எந்த பயமும் இல்லைங்க. பழைய வியாதியெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் பாருங்களேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெம்பா இருக்கலாம். மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன பின்னடைவு வந்தாலும் எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பாருங்க.
மே மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம்தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கான மே மாத பலன்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா நன்மையும் தீமையும் கலந்து கட்டி தான் வரப்போகுதுங்க. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கலவையான ஆட்டமா தான் இருக்குமுங்க. மாசத்தோட முதல் பாதியில வியாபாரம் பண்றவங்களுக்கு ஜாலியோ ஜிம்கானாதாங்க. கல்லாவுல காசு வந்து விழுகிறத பார்த்தா மனசுக்குள்ள அப்படியே ஒரு லட்டு வந்து விழுந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமுங்க. ஆனா 2வது பாதியில வேலைக்கு போறவங்களுக்கு தான் செம கெத்தா இருக்குமுங்க. இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு கேக்குற அளவுக்கு மேலதிகாரிகிட்ட நல்ல பேரு கிடைக்குமுங்க. படிக்கிற புள்ளைங்கள்லாம் செம கில்லியா மார்க் வாங்குவீங்க. ஆனா இந்த தேவையற்ற ஊரு சுத்துறது, மத்தவங்க கூட வம்பு பண்றது, இதையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்புல மட்டும் கண்ணா இருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனச ஒருநிலைப்படுத்தி படிச்சீங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுமுங்க. இல்லனா அப்புறம் என்ன கொடுமை சரவணன் இதுன்னு நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடுமுங்க. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா சின்ன சின்ன பேச்சு வரும். அப்போ கோபம் பத்திக்கிட்டு வரும் பாருங்களேன். ஏண்டா இப்படி பேசுறாங்கன்னு எரிச்சலா இருக்கும். ஆனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதியை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. லவ் பண்றவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. அந்த பக்கம் பார்த்தாலே ஒரு பெரிய புன்னகை வந்து முகத்துல ஒட்டிக்குமுங்க. ஆனா இந்த தாலி கட்டுறது, நிச்சயதார்த்தம் பண்றதுக்கெல்லாம் இந்த மாசம் வாய்ப்பில்ல ராஜான்னு தான் சொல்லணுமுங்க. காலம் கனிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா ஏத்த இறக்கமா தான் இருக்குமுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. காசு பண விஷயத்துல குரு பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால வியாபாரத்துல நல்ல செழிப்பு வந்து சேருமுங்க. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கான அறிகுறி உங்களுக்கே தெரியுமுங்க. அதை நினைச்சு நீங்க ஜாலியா சிரிக்கலாமுங்க. ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு மாதிரியா நடுத்தரமாவே இருக்குமுங்க. வெயில் அதிகமா இருக்கிறதால உடம்பு சூடு இல்லனா சின்ன சின்ன உபாதைகள் வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு பசித்து புசின்னு சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க. மொத்தத்துல பார்த்தா ஆத்திரப்படாம அடக்கி வாசிச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க ஒரு ராஜநட போடலாமுங்க. எல்லாம் நன்மையாமே நடக்குமுங்க. எப்பவும் போல முகத்துல ஒரு சிரிப்போட உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன்.